ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் 3 ஷீட் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்படி ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று பேக் சைடு வச்சு நல்லா வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இந்த டிஷ்யூ வந்து ஃபுல்லாக வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மிடில் வந்து அந்த கெட்டு கம்பி, இந்த பூவெல்லாம் கட்டுவோம்ல கம்பி, அதை வச்சு நல்லா வந்து திருக்கி வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து அதை 2 பக்கமாக போட்டு சுற்றினீங்கன்னா அது வந்து நாட்டோட வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா வந்து இது வந்து என்ன பண்ணணும், ஃப்ளவரை வந்து திரும்பிட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு லீவ்ஸாக எடுத்து விடணும். ஏன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அது வந்து ஒன்றோட ஒன்று அட்டாச்சாக இருக்கும். இது வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி பெருசாக வர்றதுக்காக தான் நம்ம அந்த டிஷ்யூ என்ன செய்கிறோம்னா எடுத்து ஃப்ரெண்டில் அந்த மிடில் அந்த கம்பி கட்டியிருக்கோம்ல, அதுக்கு கரெக்டாக மிடில் வர மாதிரி இருக்கணும். ஏன்னா அங்கே பேக்கில் எதுனா அது வந்து ஷேப் கிடைக்காது. அதுக்காக இது இப்படி எடுத்து நல்லா வந்து சேர்த்து நீங்கள் விடணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட மிஸ் ஆகாமல் எடுக்கணும். இல்லைன்னா வந்து அந்த ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இதை வந்து நல்லா எடுத்து இதை வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவரை டர்ன் பண்ணிட்டு நல்லா வந்து ஷேப் பண்ணி விடுங்க. அந்த நல்லா இழுத்து விடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து குவிஞ்சு ஒரு பூ மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா இப்போது வேணும்னா பேக் சைடு கொஞ்சம் கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கடுத்து திரும்ப டர்ன் பண்ணி ஷேப் கொடுக்கணும். சிலது இது வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் ஒன்று பெருசாக சின்னதாக இருக்கும்ல, அதெல்லாம் ஒரே மாதிரி ஆகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டான ஷேப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து கலரிங் அடிக்கலாம். கலர் அடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கலர் அடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து டிஷ்யூ வந்து நல்லா கட்டிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் டவுன் தாத்து கட்டிக்கோங்க. நான் வந்து ஃப்ளவர் சின்னதாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஒசத்தி அந்த மாதிரி கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கலர் கொடுத்தா நல்லா இருக்குமே, ஒயிட்டாக இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் வந்து ஸ்கெட்ச் வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கலர் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண அதாவது பேப்பர் பிஞ்சிடும். அதுக்காக நான் மிடில் மட்டும் கொஞ்சம் எல்லோ வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துக்கு கொஞ்சம் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அப்போ பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை பார்த்தா டிஷ்யூ ஃப்ளவர்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இனி த்ரெட்டு வச்சு இந்த நம்ம க்ரீன் டேப் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா பேக் சைடு வந்து நல்லா ஒட்டிக்கிட்டிங்கன்னா அழகான ஃப்ளவர் ரெடி ஆகிடும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வேஸ்ட்டான திங்ஸு, வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் செய்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் சும்மா நார்மலாக டேபிள் வச்சாலே பார்க்குறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, இது டிஷ்யூவில் செய்த மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.